மகாபிரிவாச்சரணம். கடவுள் நமக்கு சோதனைகள் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்ற வேண்டும் என்றால், அது நம்மை பக்குவப்படுத்த அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வரணுங்க. அந்த பக்குவம் வருவதற்கு கடவுள் நிறைய சோதனைகள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அப்போ அந்த சமயத்தில் எப்படி இந்த பக்குவம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா வர்றது கடினம் தான். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தங்கத்தை சொல்லுவாங்க. தங்கத்தை சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. அது எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, அதோட சேர்த்து எவ்வளவு அதோட அசுத்தங்கள் இருக்குமோ அது பூரா சேர்ந்து இருக்குங்க. அப்போ அதை பிரித்து எடுக்கணும்னா அதை எதில் போடணும் அப்படின்னா நெருப்பில் போடணுங்க. நெருப்பில் போட்டு சுத்தப்படுத்தி எடுக்கும் பொழுது அது புடம் போட்ட தங்கமாக மாறிவிடுகிறது. சரியா? இப்போ அந்த புடம் போட்ட தங்கமாக மாறுவதற்கு அது என்னங்க பண்ணுச்சு? அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் அதை விட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனசில் அத்தனை அழுக்கு, இங்கே அழுக்குன்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள், ஆசைகள், கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குங்க. அன்பு கூட இருக்குங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட சேர்ந்து இருக்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கடவுள் நம்மக்கிட்ட வர்றதுக்கே முடியாது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொந்தங்களில் தான் சந்தோஷம், குழந்தைகள் சந்தோஷம், நம்ம இருக்கக்கூடிய பதவி சந்தோஷம், என்னிடம் இருக்கக்கூடிய பணம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடவுளை எங்கேயோ தூரமாக வச்சுருவோம். இப்போ கடவுள் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா இது எல்லாம் ஒன்றொன்னா நம்மக்கிட்ட இருந்து போகணுங்க. சரியா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. கஷ்டத்தை கொடுத்த உடனேயே ஒவ்வொன்றாக இதிலிருந்து நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். நட்புன்னு சொல்கிறோம், அன்புன்னு சொல்வது, பதவி, பணம், புகழ், இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மக்கிட்ட என்ன தோணும் அப்படின்னா, அப்போ நமக்கு கடவுள் மேலே கோபம் தாங்க வரும். ஏன் அப்படின்னா, உடனே நம்மளுக்கு இந்த ஞானம் கிடைச்சிடாதே. ஆஹா, கடவுள் நமக்கு நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணாது. கடவுளை இப்போ நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு எதிரியாக நினைப்போம். எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் அடுத்து நமக்கு சோதனைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம மனசு இப்போ யாரை நோக்கி திரும்புங்க? கடவுளை நோக்கி திரும்பும். வசை பாடுவதற்கு, அந்த வசவு சொல்வதற்கு சொன்னாலும் அவர் மட்டும்தான் இருப்பார். கடைசியில் அந்த கண்ணீரோடு அவரோட பாதங்களை கட்டி பிடிச்சிட்டு ஓனழுது, எனக்கு உன்னை விட்டா யாரு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு விடும் பொழுது, அப்ப எல்லாத்தையும் இழந்த உடனே நமக்கு என்னங்க ஆச்சு? நம்ம யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொய்யான வாழ்க்கையில் தான் நாம் இருந்திருக்கிறோம். இந்த மாயையில் இருந்து நம்மை விடுவிக்க கடவுள் இப்படி செய்கிறார். எப்படி? தங்கத்தை அந்த நெருப்பில் போட்டு சுத்தமாக்குவது போல. ஆக வரக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புன்னகையோடு ஏற்றுக்கிறது எப்பங்க நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கணும்? ஒன்றும் இல்லைங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு அவர் கொடுக்கிறாரு. கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கிறார். எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கிறார். திரும்ப வேணும்னா அவரே கொடுக்க போறார். ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு தெரியுமே குழந்தைக்கு என்ன வேணும்னு. என்னைக்காச்சும் ஒரு தாயாக இருப்பவள் தன்னுடைய குழந்தைய பட்னி போற்றுவாளா? கிடையாது. அதே போலத்தான் கடவுளாக இருப்பவர் அந்த பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பொழுதும் நம்மை அழ வைக்க மாட்டார். நம்மை இந்த உலகில் எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு அர்த்தம் நமக்கு புரியாது. கடைசியாக அனைத்தும் முடிந்த பிறகு, இதுதான், இதற்குத்தான் இத்தனை சோதனைகளையும் நான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நமக்கு அதனுடைய விஷயங்களை புரிய வைப்பார். ஆக எந்த சோதனைகள், எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய நன்மைக்குத்தான் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எந்த கஷ்டமும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்க. மகாபிரியவாச்சரணம்.